ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்தோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிட்டு இருக்க அன்பே டயானா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். பரி இளவழகன் அவர் தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ஹீரோவாக நடிச்சு அவரே இந்த படத்தை டேரக்டும் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ்வை பற்றி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்கான்னு தாங்க சொல்லணும். பேர் செப்ப கூட இந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டர் கிருஷ்ணா கேரக்டரில் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேரக்டரில் நம்ம மேஜிக் கேரக்டரில் நடிக்கிறாங்க. பேசுதுண்ணா, அதுவும் ஆங்கிள் இந்தியன் பொண்ணுண்ணா, உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா. படத்தோட சேத்தன் கேரக்டரில், அதாவது அவங்க அப்பாவா வர கேரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. சேத்தன் கேரக்டர் ரோஜ் உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ண. ஆமாம், பிடிக்காம கல்யாணம் பண்ணிதா ஒரே மாசத்துல பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ரோஜா அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரோஜா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் பேல சூப்பராக மிரட்டி விட்டாங்க. அவங்க தான் ரொம்ப ரெக்கார்டாக இருக்காங்க. கூட முடியல பொட்டு வச்சு புடவை கட்டினா மேரி அம்மா மாரியம்மா ஆகுமா? சிரஞ்சீவி படத்தோட தம்பியில், அதாவது அண்ணனுக்கு ஹீரோவோட தம்பியாக வராங்க. சிரஞ்சீவின்னு சொன்னாலே இப்போ படத்தில் ஒரு பயம் ஏற்படுது. அந்த மரியாதை படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி பார்த்துட்டு இருந்துச்சு அன்பே டயானா. படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்து வந்துடுவாங்க. அன்பே டயானா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ரொம்பவே ஆவரேஜாக கொண்டு போயிருந்தாங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அழகாக எடுத்திருக்காங்க. படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாக இருக்காங்க. அதாவது சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஹிந்துவாக இருக்காங்க. அதாவது இது நான்வெஜ்ஜே தொட மாட்டாங்க. ஃபுல்லாக வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரோஜா அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்களோட கேஸ்டிங் ஆளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு குறிக்கோளாக இருப்பாங்க. பொண்ணு நம்ம கேஸ்ட் இல்லையா? ஆனால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம மேஜிக்கை திருமணம் பண்ண ஆசைப்படுவாங்க. லவ் பண்ணிக்குவாங்க சின்ன வயசுலேயே. அப்படி எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்களா சேரலையா, எப்படி அந்த அவங்க கேஸ்டிங்குள்ளே போய் அவங்க என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க அதெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் வீட்டில் போய் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், எனக்கு மேஜிக் தான் பிடிக்கும். சரி, அம்மா. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தரமாக வச்சு செஞ்சு விட்டாங்க. கோபி அவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அவருக்கு வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. பாபா இணைந்து கிடக்கும் நமக்கு ஆங்கிலோஸ் பத்தி நம்ம ஆங்கிலோஸ் பத்தி தெராதே இல்லப்பா. சேத்தன் அவங்களுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் நடிப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்குலேயே வராரு. அதுங்காட்டி அவர் பேசுகிற ஒரு சில விஷயம்லாம் போல்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம் தான் என்னோட கருத்தாக இருக்குது. கேக்குதா மரியாதை. மித்தபடி படத்தில் ஓவரால் எல்லாத்தோட ஆக்டிங்கும் மிரட்டி விட்டாங்க. ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அப்பப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கேரக்டர் வரும்போது நம்ம ஹீரோ அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. எதனால படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னடா கன்வெர்ட்லாம் ஆக முடியாது அங்கிள். நம்ம ஆளுங்களுக்குன்னு எல்லாம் நார்மலாக நடக்கிறது தான். ஏதோ ஒன்று பேசி ஏன் கூட ஏன் பேசலை, ஏன் இத்தனை நாளாக இது பண்ண அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, அதாவது லவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல லவ் சொல்ல வருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒண்டர்லேண்ட்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர். அதுதான் வந்து ஃபேமஸான இடம். படம் ஸ்டார்டிங்கில் அதான் காட்டுவாங்க, கிளைமேக்ஸில் அதான் காட்டுவாங்க. அது எதனாலே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மண்டப சீன் வரும் கிளைமேக்ஸ் சீனில். அது வந்து தரமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சு விட்டாங்க. இது மாமா பொண்ணு தான் போல. மொத்தத்தில் நம் சிஎஸ்கே வாழ்க்கை மாமா பொண்ணு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அம்மா நிற்பாங்க. ஏன்னா கேஸ்டிங் ஒரே ஆளாக இருக்கிறங்காட்டி மாமா பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிற்கும் போது நிச்சயமெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் கிளைமேக்ஸில் அதே ஒரு தரமான ஒரு சம்பவம் வச்சு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சு விட்டாங்க. ஓகே சொல்ல மாட்டேன். The granddaughter of Randy Wilkins is marrying a Tamil guy. அன்பே டயானா ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான மூவியாக இருந்தாலும் நல்ல ஒரு காமெடியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ட்விஸ்ட் அண்ட் டர்னோட யாரையும் ஃப்ளூட்ஸாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க சார் 10 out of 7.5 கொடுப்பேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. என்ன வேணும் சொல்லணும், அந்த புகர்னு மட்டும் சொல்லாது.